பெரியார் தமிழ் இழிவுபடுத்திருக்காரு, கொச்சைப்படுத்திருக்கிறாரு. ஆனா அவர் என்ன மொழியை நீ பேசியிருக்கிறாருன்னு தமிழ் மொழியில தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஏன் அவர் சொன்னாருன்னா, இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன். தமிழ் காட்டுமிராண்டி மொழின்னு அடிப்படை மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லல. தமிழகத்தில் திருக்குறளுக்கு முதலில் மாநாடு நடத்தினார். அம்பேத்கர் படித்தவர் என்று நீ பாராட்டுவதை விட நீ படி முதலில். சார், நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமா பேசிட்டு இருக்கீங்க. பெரியார் தமிழ் இழிவுபடுத்திருக்காரு, கொச்சைப்படுத்திருக்கிறாரு. ஆனா அவர் என்ன மொழியை நீ பேசியிருக்கிறாருன்னு தமிழ் மொழியில தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ஏன் அவர் சொன்னாருன்னா, இதுக்கு ஒரு ஆதாரம் சொல்றேன். எமர்சன் என்ற ஒரு வெளிநாட்டு அறிஞர், மொழிநூல் அறிஞர், அவர் என்ன சொல்றாருன்னா, இலக்கியம் என்றால் லிட்ரேச்சர் இஸ் த ரெக்கார்ட் ஆஃப் பெஸ்ட் தாட். அதுக்கு தமிழ் என்னன்னா, இலக்கியம் என்பது சிறந்த கொள்கைகளின் தொகுப்பு. இதான் இலக்கியம் என்றால் அழகு. சிறந்த கொள்கைகளின் எண்ணங்களின் தொகுப்பு. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கின்ற 10 பாட்டு 8 தொகை 14 கணக்கு என்ற சங்க இலக்கியங்களை தவிர 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தோன்றிய பிற்கால இலக்கியங்கள் சைவ மதத்தையும் வைணவ மதத்தையும் மதத்தை மையப்படுத்தி அவர்களுடைய கொள்கையை வெளிப்படுத்த கடவுளர்களை கற்பித்து அந்த அடிப்படையில் எழுதப்பட்டது. அது பூராக புனை சுருட்டு, பொய், அறிவுக்கு பொருந்தாதது, மனித வாழ்க்கைக்கு பயன்படாதது. எனவே இப்படிப்பட்ட செய்திகளை, காட்டுமிராண்டி காலத்தில் இருக்கின்ற சிந்தனைகளை வைத்திருக்கின்ற, தாங்கி இருக்கின்ற இந்த பிற்கால இலக்கியங்களை எழுதுவதற்கு அதில் பயன்பட்ட அந்த செய்திகளை கொண்ட தமிழ் காட்டுமிராண்டி மொழியினர் அடிப்படை மொழியை காட்டுமிராண்டி மொழின்னு சொல்லல. அவர் சங்க திருக்குறளை சொல்லி இருக்கலாமே. அதை கூட இடையில ஒரு திரிபுவாதம் வந்தது. திருக்குறளை தங்க கிணத்தில் வைக்கப்பட்ட மதத்திற்கு சமம் என்று சொன்னார். அப்படி சொல்லல அவர் என்ன சொன்னாரு, ராமாயணத்தை சொன்னார். ராமாயணத்தை கேட்டாங்க. ராமாயணத்துல கம்ப ராமாயணத்துல நிறைய அருமையான சொல்லாடல், கவிதைகள், நிறைய தமிழ் வழியுது அப்படின்னு சொன்னாரு. ஒத்துக்கிறேன். ஆனால் சொல்ல வந்த செய்தி, மைய கருத்து தமிழர்களை இழிவுபடுத்தி வடவர்களை உயர்த்துகின்ற ஒரு நூல் அது. ஆனால் நீங்கள் சொல்லுவது போல அது தமிழ் இருக்கிறது என்றால் அது தங்க கிண்ணத்தில் வைக்கப்பட்ட மதத்திற்கு சமம். பெரியார் தமிழுக்கு என்னென்ன தொண்டாற்றி இருக்காரு ஒன்னும் சொல்ல வேணாம். தமிழ் எழுத்துக்கு இவ்வளவு பெரிய தமிழறிஞர்கள் வாழ்ந்த நாட்டில் சங்க காலத்திலிருந்து எத்தனையோ அகம் எழுதியவர்கள், புறம் எழுதியவர்கள், காப்பியம் எழுதியவர்கள், எல்லாம் அறிந்த ஔவையார் பாடிய பாட்டு, இத்தனை பேரும் பெரிய தமிழறிஞர்கள்லாம் வாழ்ந்த நாட்டில் தமிழ் எழுத்தை முறைப்படுத்த வேண்டும், சீர்படுத்த வேண்டும். அது தேவையில்லாத வடிவங்கள் எல்லாம் இருக்கு. அது இப்பொழுது அச்சகத்துக்கும், அது டைப்ரைட்டிங், அப்ப டைப்ரைட்டிங், இப்ப கம்ப்யூட்டர், இவர்களுக்கெல்லாம் பயன்படாது, சிக்கலை உருவாக்கும் என்று சொல்லி அந்த எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தால் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. விடுதலையில் மட்டிலும் அந்த எழுத்து சீர்திருத்தம் வந்தது. பிறகு பல அவர் எழுதிய நூல்களில் வந்தது. வேறு எந்த அரசியல் கட்சியோ, எந்த ஊடகமோ, பத்திரிகை ஊடகமோ, எழுத்தாளர்களோ ஐயா சொன்ன சீர்திருத்தத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருந்தால் ஐயா தொடர்ந்து செய்தார். அண்ணா காலத்தில் தான் அந்த எம்ஜிஆர் காலத்தில் 1979 ஐயா நூற்றாண்டு விழாவில் தமிழ் எழுத்து சீர்திருத்தத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அரசு அந்த இதுல பதிவு செய்து அரசு அறிக்கையாக சட்டம் போட்டு வெளியிட்டார். அதுக்கு பிற்பாடுதான் பார்ப்பன பத்திரிகைகள் முதலாவது அந்த எழுத்து சீர்திருத்தத்தை பின்பற்றினார்கள். அது மிகவும் கணினிக்கும் டைப்ரைட்டிங்கும் மிக சரியாக ஒத்து வருகிறது, மிக எளிதாக இருக்கிறது. எனவேதான் இப்ப என்ன சொல்றாங்க, கணினி மொழியில பிற மொழிகளை விட தமிழ் தான் நிறைய பயன்படுத்தப்படுகிறது, மிக எளிதாக இருக்கிறது என்று கணினி விற்பனர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு தமிழை சிறப்பித்தவர். அடுத்தது தமிழை அவர் அந்த நோக்கத்தில் தான் அவரு ஏன்னா அந்த பழைய கதையே சொல்றதுனால அது காட்டுமிராண்டி மொழி. அந்த பழைய பிற்கால இலக்கியம் நிறைவேற்றி கொண்டது. மொழி அவர் குறை சொல்லல. அந்த மொழியை பயன்படுத்தி வெளியிட்ட நூல்கள் மக்களுக்கு பயன்படவில்லை, அறிவுக்கு பொருந்தவில்லை, பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, வாழ்க்கைக்கு பயன்படாது. எனவே அது காட்டுமிராண்டி சொன்னாரே ஒழிய, அப்படி சொன்ன பெரியார் தான் தமிழகத்தில் திருக்குறளுக்கு முதலில் மாநாடு நடத்தினார் 1948. வேற எந்த தமிழர்களும் தமிழ் அமைப்புகளும் அரசும் நடத்தவில்லை. 1948
முதல் திருக்குறள் மாநாட்டை நடத்தினார். அத்தோடு அல்ல, திருக்குறளை மலிவு விலையில் வெளியிட்டார். 4 அணா 8 அணா என்று விலையை போட்டு சொந்த அச்சகத்தில், பெரியாற்றில் உள்ள அச்சகத்தில் அச்சடித்து அதை மலிவு விலையில் வெளிப்படுத்தியவர். அப்படி தமிழுக்கு நிரம்ப தொண்டு செய்தவர். அத்தோடு அல்ல, தமிழ் இந்த 60 பிரபவ என்ற வடமொழி ஆண்டுகளை மாற்றி தமிழனுக்கென்று ஒரு ஆண்டு வேண்டும் என்று பல நீண்ட நாள் கனவை தமிழர்களெல்லாம் கூடி விவாதித்த பொழுது, திருச்சியிலும் சென்னையிலும் கூடி விவாதித்த பொழுது ஐயாவையும் அளித்தார்கள். தமிழறிஞர்கள் எல்லாம், மரமலடிகள், KP விஸ்வநாதன், எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. 30-40 தமிழர்கள் கலந்துக்கிட்டு ஐயாவும் இருந்தாரு. அப்புறம் அந்த தமிழுக்கென்று ஒரு ஆண்டு வேண்டும் என்றுதான் கிறிஸ்து பிறந்து கிமு என்று பிரித்து வச்சிருக்கிறாங்க. அதுல பெரியார், அதாவது வள்ளுவர் பிறந்தது கிமுல. அது பல எல்லா கால்குலேட் பண்ணி கணக்கு போட்டு கிமு 31 திருவள்ளுவர் பிறந்தார் என்ற ஒரு கணிப்பை கொண்டு வந்து ஆங்கில ஆண்டிலிருந்து 31 கூட்டினால் அது திருவள்ளுவர் ஆண்டு. இப்ப இந்த வருஷம் 2025, இதுல இருந்து 31 கூட்டினீங்கன்னா 56, 2056, அதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. இப்படி ஒரு கணக்கை கொண்டு வந்து அந்த தமிழனுக்கு ஒரு ஆண்டை திருவள்ளுவர் பெயரை சூட்டிய பொழுது ஐயா அதை வரவேற்றார். வரவேற்பது முன்பு தமிழர்களுக்கு ஒரு டவுட் இருந்தது, ஐயா ஒத்துவாரோ இல்லையோ அப்படின்னு சந்தேகப்பட்ட பொழுது அவர் ஐயா விட்ட கேட்கும் பொழுது சரிதான், நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று அங்கீகரித்தவர். திருவள்ளுவர் ஆண்டுக்கு மறுப்பு சொல்லாமல் அங்கீகரித்தவர், திருவள்ளுவரை முன்னிலைப்படுத்தியவர். திருக்குறள் தான் தமிழனுக்கு உகந்த நூல், உலகத்திற்கே ஏற்புடைய அறிவு நூல் என்று பாராட்டி பேசியவர். அப்படிப்பட்ட ஐயாவை தமிழ் காட்டுமிராண்டு மொழி என்று சொன்ன காரணத்தை புரிந்து கொள்ளாமல் அவர் சீமான் பேசுகிறாரே ஒழிய அவருடைய அடிப்படை வரலாறு தெரியாத அந்த அறிவிலித்தனம் தான் சீமானுடைய உளறல் என்பதை நான் மட்டுமல்ல, யாரை கேட்டாலும் வரலாறு தெரிந்தவர்கள், இயக்கத்தை புரிந்தவர்கள், ஐயாவை தெரிந்தவர்கள் மிக சரியாக சொல்லுவார்கள். இது உண்மை. சீமான் அவர்கள் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒப்பிடுறத மறுத்து பேசுறாரு. அம்பேத்கர் அவரு படிச்ச உலகத்திலே சிறந்த ஒரு அறிவாளின்னு பேசுறாரு. பெரியார் என்ன படிச்சிருக்காருன்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? அதுல முதல் எடுத்தது நான் சொல்ல விரும்பும்போது, படித்தவர்கள் எல்லாம் அறிவாளி அல்ல, படிக்காதவர்கள் எல்லாம் முட்டாள்கள் அல்ல என்று பொதுவாக ஒரு சொல்லாடல் உண்டு. அதே மாதிரி அம்பேத்கர் நிரம்ப பட்டம் பெற்றவர் தான், நிறைய படித்தவர், ஆய்வு செய்தவர், நூலகமே கதியாக கிடந்தவர், உலகறிந்த உண்மை. அவர் லண்டனில் இருந்து பம்பாய்க்கு வரும் பொழுது அவர் எடுத்து வந்த பெட்டியில் நூல்களை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த அளவிற்கு படிப்பு என்று படிப்பிலேயே ஆழ்ந்தவர் அம்பேத்கர். உண்மை, இதை யாரும் மறுக்க முடியாது. அவர் இன்னொன்னு சொன்னாரு, நான் என்ன படித்துக் கொண்டே இருக்கிறீர்களே என்று மற்றவர்கள் கேட்கும் பொழுது அவர் சொன்னார், இன மக்கள் படிக்காததையெல்லாம் சேர்த்து நான் படிக்கிறேன் என்று சொன்னவர் அம்பேத்கர். இந்த செய்தியெல்லாம் தம்பி சீமானுக்கு தெரியாது. இது வரலாற்று உண்மை. அப்படிப்பட்ட அம்பேத்கர் 1924 வைக்கத்தில், இந்த வைக்கம் வீதியில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் நடக்க முடியாது என்ற ஒரு நிலை இருந்த பொழுது வைக்கம் வீதியில் சென்று போராடினார். இந்த ஒடுக்கப்பட்ட மக்களை நடக்க உரிமையை பெற்று தருவதற்கு 77 நாள் சிறையில் இருந்தார். காந்தியார் வந்தார், யாரோ வந்தார்கள். கடைசியில் வெற்றி பெற்றார். திருவிக அவர்களால் வைக்கம் வீரர் என்று பட்டம் கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட அந்த போராட்டத்தை அறிந்த வடநாட்டில் இருந்த அம்பேத்கர் அவர்கள், அந்த போராட்டத்தினுடைய தாக்கம்தான் அவர் மகாராஷ்டிராவில் இருந்த மகந்த் என்ற குளத்தில் இறங்கி நீர் எடுக்கும் போராட்டத்தை நடத்தினார். அந்த மகந்த் குளத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் இறங்கக்கூடாது, நீர் எடுக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடு இருந்தது. அதை உடைத்து மக்களை திரட்டி அந்த மகந்த் குளத்தில் இறங்கி தண்ணீரை எடுத்தும் போராட்டத்தை செய்யும்போது சொன்னார், இந்த துணிச்சல் வைக்கத்தில் போராடி வெற்றி பெற்ற ஈவே ராமசாமி பெரியாரால் நான் பெற்ற துணிச்சல். அவர்தான் எனக்கு வழிகாட்டினார். உரிமை போருக்கு இழைக்கக்கூடாது, பயப்படக்கூடாது என்ற தெளிவை தந்தவர் தந்தை பெரியார் என்று ஒன்று சான்று. பெரியாரை சந்திப்பதற்கு முன்பே 1940 தான் தந்தை பெரியார் முதலில் அவரை சென்று சந்திக்கிறார். அவர் இங்க சந்திக்கிறதும் இல்லை. ஏன்னா
இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வட இந்தியாவில் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் தோன்றி இருக்கிறாரே, தாழ்த்தப்பட்ட இந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் நாள் வரைக்கும் ஒருவரை அறிந்தது சந்திக்கல 40 தான் இவர் முதல் சந்திப்பு போறாரு. 2 பேரும் உரையாடுறாங்க. அது படத்தோட வரலாற்று புத்தகங்களை இடைபெற்றிருக்கு. இடது புறத்துல அம்பேத்கர் இருப்பாரு, வலது பக்கத்துல பெரியார் இருப்பார், உட்கார்ந்து இருப்பாங்க. படம் உரையாடுவாங்க. உரையாடி தனக்குள்ள பரிமாறி அப்பதான் சொல்லுவாரு, நீங்கள் தெற்கே போராடுங்கள், நான் வடக்கே போராடுகிறேன், எங்களுக்கு வழிகாட்டி நீங்கள் தான் என்று அம்பேத்கரால் பாராட்டப்பட்டு மகிழ்ந்து உரைக்கப்பட்டவர் பெரியார். ஒண்ணு. அடுத்தது பஞ்சாபில் ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டிற்கு அம்பேத்கரை அழைக்கிறார்கள் மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள். ஆனால் அம்பேத்கரால் செல்ல முடியவில்லை. ஆனால் அந்த மாநாட்டில் உரைப்பதற்கு இவர் பேச வேண்டிய அந்த உரையை எழுதி அனுப்புகிறார். உடைய உதவியாளர் தனஞ்சய்க்கு அப்படி அவர் எடுத்துட்டு போறாரு. ஆனால் அதை படிச்சுட்டு அவங்க அங்க மாநாட்டு ஏற்பாளர்கள் படிச்சுட்டு இது படிச்சா ரொம்ப பிரச்சனை வரும் என்று அந்த உரையை மாநாட்டுக்கு தயாரித்து அம்பேத்கரால் அனுப்பப்பட்ட உரையை படிக்க மறுத்தார்கள், திருப்பி அனுப்பினார்கள். அப்படி திருப்பப்பட்ட அந்த உரையை தந்தை பெரியார் வரவழைத்து இங்கே விடுதலையில் மொழிபெயர்த்து தமிழில் வெளியிட்டார் குடியரசு பத்திரிகையில். வேற எவனும் செய்யல. அடுத்தது பெரியார் ஒப்பிட்டு சொல்லும்போது பெரியாரும் அம்பேத்கரும் ஒரு நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட கொள்கை ஒருமைப்பாடு, அவருடைய எண்ணம், சொல், செயல், எழுத்து எல்லாவற்றிலும் பெரியாரும் அம்பேத்கரும் ஒரே நேர்கோட்டில் பயணம் செய்தவர்கள். அதுதான் வரலாற்று உண்மை. அடுத்தது அதற்கு பிற்பாடுதான் தமிழகத்துக்கு ஐயா அம்பேத்கர் வராங்க. பெரியாரை சந்திக்கிறாங்க, உரையாடுறாங்க. இப்படி சந்திப்பதற்கு முன்பே தொடங்கிய அந்த நட்பும் நெருக்கமும் 1956 அம்பேத்கர் மறைந்த பொழுது எவ்வளவு வருத்தப்பட்டு அறிக்கை விட்டார். இவர் கேட்டார், ஐயா விட்ட கேட்கிறார் ஒரு ஆலோசனை. அம்பேத்கர் ஐயா விட்ட கேட்கிறார், அவ்வளவு படிச்சவர். என்ன கேட்கிறாரு? நான் பிறந்தது இந்துவாக பிறந்து விட்டேன், இறக்கும் பொழுது நான் இந்துவாக மாற மாட்டேன், இறக்க மாட்டேன் என்று உறுதி சொன்னார். ஐயாவுட்டே சொல்றாரு. ஐயா அவர் சபதமும் எடுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி 10,000 தாழ்த்தப்பட்ட மக்களை தன்னோடு இணைத்து பௌத்தத்தை தழுவினார். 22 உறுதிமொழிகளை எடுத்தார். அதில் முதல் 2 உறுதிமொழி கடவுளை பற்றியது. நான் சிவனையோ திருமாலையோ பெருமாவையோ வணங்க மாட்டேன், மற்ற எந்த கடவுளையும் வணங்க மாட்டேன் என்று 22 உறுதிமொழி அழகா இன்னைக்கு இருக்கு வரலாற்றுல. அதெல்லாம் பாராட்டி ஐயா மறைந்த பொழுது இப்படிப்பட்ட தலைவரை இந்தியா இழந்து விட்டதே என்று ஐயா பாடுபட்டார், வருந்தினார்கள். அடுத்தது அவரே சொல்லியிருக்கிறார், உங்கள் அளவுக்கு என்னால் வெற்றி பெற முடியவில்லை அம்பேத்கர். தமிழகத்தில் நீங்கள் அடைந்த வெற்றியை போல் நான் வடநாட்டில் வெற்றி அடைய முடியவில்லை. காரணம், இந்த மக்கள் இன்னமும் படிப்பில் பின்தங்கியவர்களாக, உண்மையை சிந்திப்பதில் பின்தங்கியவர்களாக, அடிமையாக உழைத்தே பழக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை திருத்த இன்னும் பல ஆண்டுகளாகும் என்று வருத்தப்பட்டதுண்டு அம்பேத்கர். அப்படி எனவே வட இந்தியாவில் ஏற்படாத விழிப்பு தமிழகத்தில் ஏற்பட்டிருப்பது பெரியாரா. அது ஐயா அம்பேத்கரை ஒத்துக்கிட்டாங்க. எனவே இப்படி 2 பேரும் ஒரே சிந்தனை, ஒரே நோக்கு, ஒரே எழுத்து, ஒரே மாதிரி சமூகத்தை பற்றி சிந்தித்தவர்கள். அவரோடு இவரை ஒப்பிட முடியாது, இவரோடு அவரை ஒப்பிட முடியாது. அவர் பெரிய படிப்பாளி, இவர் என்ன படித்தார் என்று சிறுபிள்ளைத்தனமாக கேட்கின்ற இந்த கற்றுக்குட்டி சீமான் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது. அம்பேத்கர் படித்தவர் என்று நீ பாராட்டுவதை விட நீ படி, முதலில் நீ படித்து விட்டு இதையெல்லாம் பேசு. படிக்காமலேயே பிறரை விமர்சிப்பது மிகவும் தவறு. அதை சீமான் புரிந்து கொள்ள வேண்டும். சீமான் சொல்லுவது 100க்கு 100 கடைந்தெடுத்த பொய். தமிழக வீதியிலே தமிழ் இளைஞர்களால் தமிழர்களால் அடித்து விரட்டப்படுவார். உறங்க பேசுவது, கையை உயர்த்துவது, தானே கைத்தட்டி கொள்வது, மூக்கை துடைப்பது, மீசையை துடைப்பது. சீமான் ஒரு குறை குணம். என்ன பண்ணா, துண்டு சீட்ல நான் ஒரு முட்டாள் என்று எழுதி கொடுத்தான். மேட்டை வெட்டி பள்ளத்துல போட்டாதான் சமத்துவம்.
பள்ளத்தை வெட்டி மேட்ல போட்டா அது படுகுழி.